பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை ஆண்டவரை தொழுது கொள்ளும்படிக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. இன்றைக்கு கூட ஒரு சில காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே. அதாவது ஆவிக்குள்ளாக இருக்கிற காரியமும் கூடுதல் மூலமாக இருக்கிற காரியமும் இரண்டு பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகம் ஒரு கூட்டம் ஆவி என்று சொல்லப்படுகிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஒரு கூட்டம் கூடுதலை குறித்து முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதை நாம் நல்லா கவனித்தோம் என்று சொன்னா, சில பேர் கூட்டத்தை நம்பி ஓடுவார்கள், சில பேர் அற்புதங்களை நம்பி ஓடுவார்கள். ஆனா ஆண்டவர் கூட்டத்தையும் விரும்புகிறார், அற்புதத்தையும் விரும்புகிற ஒரு தேவன் என்று அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நம்மளுடைய சிந்தனை என்னன்னா, நமக்கு என்ன ஆதாயம் அதிலிருந்து வரும் என்று மட்டும்தான் நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சிந்தனை யாருக்கெல்லாம் இது ஆதாயமாய் ஆகும் என்று நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகிய ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியம் விசித்திரமாக இருக்கும். ஆவியிற்குள்ளாகவும் கூடுதல் மூலமாக இருக்கிற காரியத்துக்குள்ளாகவும் இருக்கிறது. ரெண்டு பகுதி, ரெண்டு வசனத்தை குறித்து நாம் பார்த்த பிறகு அவைகளுக்குள்ளாக இருக்கிற சிறு அம்சங்களை நாம் கவனம் செலுத்துவோமாக. முதலாவது 4வது அதிகாரம் யோவான் 4:24 வசனத்தை பார்ப்போம். ஜான் chapter 4:24. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். எல்லாருக்கும் தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்கள் அறிந்த ஒரு காரியம். வாசிக்க கேட்போமாக. தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பகுதி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சத்தியத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது பகுதியை நம்ம பார்ப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்ப்போம். Hebrew chapter 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு. இதை எதை குறிக்குது? நம்மளுடைய வெளித்தோற்றமாய் இருக்கிற சரீரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இட்ஸ் பிசிக்கல். அல்லேலூயா. சரீரபூர்வமாக இருக்கிற கூடுதல். முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் போது அவைகள் ஆவிக்குறியாக இருக்கிற முக்கியத்துவத்தை குறித்து நம்மளிடத்தில் சொல்லுகிறது. இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவைகள் சபை கூடுதல், சரீரத்தின் மூலமாய் கூடுகிற காரியத்தை குறித்து நம்மளிடத்தில் விவரிக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? ஒரு காரியத்தை நமக்கு எடுத்துக்கொண்டு ஒரு காரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம். இன்னைக்கு இதுதான் முக்கியமாக எல்லா இடத்தையும் நடக்குது. ஆவினா ஆவி 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 ஆவின்னு போயிடுறாங்க, கூடுதல்னாக்க கூடுதல் போயிடுறாங்க. ஆவி இருக்கிற இடத்தில் கூடுதலுக்குள்ளாக இருக்கிற காரியம் காணப்பட முடியல. கூடுதல் பண்ணுகிற இடத்தில் ஆவியானவர் அசைவாடுகிற காரியம் இல்லாமல் போகிறது. ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் இரண்டு காரியத்தையும் விரும்புகிறார். God desire both in spirit and also in physical. அல்லேலூயா. ஒன்னை விட்டுட்டு ஒன்னை நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்லல, முழுமையா என்னிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி, ஆவிக்குறியாக இருக்கிற ஆழமான ஒரு உறவை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்க ஆராதனை செய்யும் போது ஆவிக்குள் நிரம்பி ஆராதனை செய்கிற தேவன் அதிகமாய் விரும்புகிறார். காரணம், சரீரமான இருக்கிற காரியம் முழுமையாய் தேவனை ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா.
நான் கூடுறதுனால முடியாது. இரண்டாவது, ஆண்டவருடைய உண்மையான ஆராதனை எதிர்பார்க்கிறது எது என்றால் பிசிக்கல் ஃபெலோஷிப். அல்லேலூயா. இந்த சரீரபூர்வமாக இருக்கிற ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆகிய பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார், சரீரபூர்வமாக இருக்கிற ஐக்கியத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். இந்த ரெண்டு காரியமும் ஈக்குவலா இல்லாமல் நம் தேவனை சரியான ஆராதனைக்குள் நடத்த முடியாது. உலகம் மெச்சிக்கிற ஆராதனை இருக்கும், உலகம் மெச்சிக்கிற சர்வீஸ் இருக்கும், உலகம் மெச்சிக்கிற ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், உலகம் மெச்சிக்கிற யூத் மீட்டிங் இருக்கும், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் இருக்கும். ஆனா அதோட பின்னால எல்லாம் முடித்த பிறகு அதோட ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம திருப்பி பார்க்கும் போது அவைகளிலிருந்து எந்த பயனும் இருக்காது, பெருமை மட்டும்தான் இருக்கும். அங்க பாத்தியா, என்னோட சபை எவ்வளோ பெரிய ஒரு யூத் மீட்டிங்கை நான் செஞ்சேன், எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் ஆராதித்தாங்க, எவ்வளோ பேர் மனம் கசந்து அழுந்தாங்க, எவ்வளோ பேர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாம் சரிதான் யா, எல்லாம் கரெக்டு தான். ஆனா அங்க தேவ ஆவியானவர் இருக்கிறார் சொல்லுகிற இடத்துல வசனம் சொல்லுது, ஆவியோடும் சத்தியத்தோடும். ஆவி இருக்குதுன்னு நீ சொல்ற, காமிக்கிற, சத்தியம் இருக்கிறதா? சத்தியம் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம் என்றால், அழுகிறதுனால அவர் மனம் திரும்பிட்டார், அழுகிறதுனால அவள் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறார். இல்லப்பா, அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு காரணம் அழுகை அல்ல, மனம் திரும்புகிற காரணம் உன் பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு வந்து நிற்க வேண்டும். விட வேண்டியதை நீ விட வேண்டும். தீர்மானம் எடுக்கிறது தான் மனம் திரும்புது. இன்னைக்கு நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னை நிமித்தம் இனி நான் இதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு பரிபூர்ண தீர்மானத்தை நிற்கிற திரும்ப, அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் ஆவிக்குள்ளாய் சத்தியத்துக்குள்ளாய் தேவனை தொழுது கொள்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த ரெண்டு காரியமும் முக்கியம் ஆண்டவர் சொல்றாரு. எதிலையும் ஆண்டவர் குறைவு சொல்லல. ஆவிக்குரிய காரியம் நீ வளர்ச்சி அடைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். சபை கூடுதல் மூலமாக, சரீரத்தின் மூலமாக இருக்கிற கூடுதல் மூலமாக நீ கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையான ஆராதனை, ஹல்லேலூயா, a true worship is personal. மறந்துடாதீங்க, அது பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. நிறைய பேர் இன்னைக்கு அதை பெர்ஃபார்மன்ஸா பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்லுவாங்க, ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு வெளிப்படுத்துகிற திரைப்படம் உலகத்தை காமிக்கிற மாதிரி அவனுடைய ஆராதனை காமிக்கணும்னு. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் முழுமையை எதிர்பார்க்கிறதை நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் நாமளும் உலகத்தார போல நடந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கிற முழுமையை நான் அறிந்த பிறகு நான் செய்கிற ஆராதனை வரும்போது தான் நமக்கு தெரியும் தேவன் என்னிடத்திலிருந்து என்ன விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபோதன் சொல்றான், கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும், எடுக்கவும் அவருக்கு தெரியும், அவருக்கு சகலமும் தெரியும். அல்லேலூயா. தேவனை அறிந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இப்படியாப்பட்ட ஒரு மனப்பான்மைக்குள்ளாக போக முடியும். நன்மையோ தீமையோ ஏதுவாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கதை விட மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. கார்ப்பரேட் கேதரிங், ஹல்லேலூயா, ஒரு மனமாய் கூடுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்குள்ளாய் தேவன் கூடாக இருக்கிற நெருங்கிய வாழ்வு. கார்ப்பரேட் என்று சொல்லும் போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாய் தேவனை ஆராதிக்கும் போது ரெண்டும் வேற. ஒன்று ஆவி சம்பந்தப்பட்ட காரியம், இரண்டு சரீரபுரமாய் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் ரொம்ப அதிகமாய் விரும்புகிறார். முதலாவது பிரியமானவர்களே, உண்மையான ஆராதனை அது எப்போதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சமர்ப்பிக்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. It must be sincere from our heart. Worship cannot be a performance. Today worship become more to performance. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை ரொம்ப எப்படி போய் விட்டதுன்னா ஒரு திரை உலக பட காட்சியை போல மாறிவிட்டது. அல்லேலூயா.
ஆண்டவரை ஆராதிக்கிறது கூட இன்னைக்கு இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு ரூல்ஸ் ரெகுலேஷனை போட்டு தேவனை ஆராதிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க? அது நீதியா இருப்பதுக்கு நல்லது, அது ஒழுங்குக்குள்ள இருப்பது நல்லது. அதுக்கெல்லாம் ரூல்ஸ் போட்டா தவறே இல்லை, போடலாம். ஆனா இப்ப என்ன ரூல்ஸ் வருது? அல்லையா, நீங்கள் இப்படிதான் இருக்கணும், நீங்க தனிப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கணும், உங்களோட வர்ஷிப் ஒரு பேனாக மாற்றணும். 2 வீடியோ கிளிப் மலேசியால போட்டா போதும், பெரிய பிரபலம் ஆயிடுவாங்க. பூமியில நீ பிரபலமாகி என்ன பையன் பரலோகத்தில் உன்னை யாரும் தெரியாம போறதுக்கு? அல்லையா, பூமியில நீங்க செய்கிற ஆராதனை பரலோகம் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறதாக காணப்பட வேண்டும். பரலோகம் விரும்புகிற ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. முழுமையாய் ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு கூட்டம், துதிக்கிற ஒரு கூட்டம், அது எப்படி இருக்குமானால் தேவன் எப்படியாப்பட்ட ஆராதனை விரும்புகிறாரோ அந்த ஆராதனைக்கு ஈக்குவலாக அவர்களும் செயல்படுவார்கள். அது ஏன் அது நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம்? எங்கெல்லாம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து செயல்பட வேண்டுமோ அங்கெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷனை போட்டு இது இப்படித்தான், இது இப்படித்தான். வளர்ச்சி எப்படி வரும்? குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறது கேட்டா நாங்கள் ஆவியில நிரம்பி இருக்கோன்னு சொல்றது. வஞ்சித்துக் கொள்கிறோம் நம்மளே. நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆவியில நிரம்பி தேவனை தொழுகை செய்ய வேண்டும், உண்மைதான். ஆனா ஒரு வார்த்தை அங்க விட்டுட்டாங்க நிறைய பேரு, ஆவியோடும் சத்தியத்தோடும். அந்த சத்தியம் என்ற வார்த்தை காணாவே போய்விட்டது. அந்த சத்தியம் காணா போனதால்தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆவியில துதிக்கிறோம், நாங்கள் ஆவியில ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொள்கிறோம். ஆனா ஆவிக்குரியவர்களுக்குள்ள சத்தியம் காணப்படவில்லையே. அல்லேலூயா. சத்தியம் என்ற காரியம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில காண போவது இல்லை அப்படி சொன்னா நீங்கள் என்னத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. தேவனை தொழுகை செய்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆவியில இருக்குதுன்னு நீங்க சொல்ற, ஆனா சத்தியம் காணப்படவில்லை. இன்னைக்கு சத்தியம் மிக மிக குறைவாய் ஆகிறதுனால எந்த ஆவியில ஆராதனை செய்கிறோம் என்றே தெரியாமல் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். 4 பேரை சேர்ந்து 4 டப்பாங்குட்டு ஆடுனா ஆவியானவர். ஏன் ஆடுறேன்னு கேள்வி கேட்டா புத்திசாலியான ஒரு பதில். தாவீது அன்னைக்கு ஆடினார். அல்லேலூயா. உடனே தாவீது அன்னைக்கு ஆடினார். தாவீது ஆடினார், தேவ பிரசன்னம் நிரப்பப்பட்டது. தேவ பிரசன்னத்தை தாவீது ஆடினது எங்க தெரியுமா? வீதிக்கு வெளியே, சபைக்குள்ள இல்ல. அல்லேலூயா. தாவீது ஆடினான்னு வாய்க்கிலேயே பேசுகிறோம். அல்லேலூயா. சத்தமிட்டு பேசுகிறோம், வசனத்தை பேசுகிறோம், நாங்க சத்தியத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்றோம். அவன் ஆடினது வீதிக்கு வெளியே. அல்லேலூயா. சபைக்குள்ள அல்ல. ஏன் தெரியுமா? ஒழுங்கின்மையான இருக்கிற காரியத்தை அறிந்திருக்கிறவன். அல்லேலூயா. நமக்கு அந்த ஒழுங்கின்மை காரியம் இல்லை. ஏன்னா ஆவியில இருக்கிறேன்னு சொல்றேன், சத்தியம் இல்லை. சத்தியத்தில் உன்னை நடத்துகிற தேவன், உன்னை நடத்துகிற தேற்றவாளன் உன்னை எல்லா சத்தியத்தில் நடத்துவார் தான் சொன்னார். பாதி சத்தியத்தில் நடத்துவனை எங்கேயுமே ஆண்டவர் சொல்லல. உனக்கு வருகிற தேற்றவாளன், உனக்கு கொடுக்கப்பட்ட தேற்றவாளன் உன்னை எல்லா சத்தியத்திலும் நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு எவைகள் பிரியமாக இருக்கிறதோ அதன்படி உன்னை நடத்த உனக்கு தேற்றவாளன் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ நினைச்சதெல்லாம் நடத்துவதற்கு தேற்றவாளன் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. So it must be a sincerity worship to God, not as a performance. சும்மா ஒரு நிகழ்ச்சி செஞ்சுட்டு போற மாதிரி. இன்னைக்கு ஆராதனை அப்படித்தானே இருக்குது நிறைய இடத்துல. The highlight of the service will be worship. Hallelujah. Because they think they are worshiping in spirit, but they have lacked the truth. They become more performance than the word of the truth.
சத்தியத்துக்குள்ளாய் அடங்கி இல்லை. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த வகையில நம்ம போனாக்க ஜனங்களை நெருங்க முடியும், இந்த வகையில போனா நான் ஜனங்களை என்ன செய்ய முடியும், அவர்களை மனம் திரும்பி கொண்டு வர முடியும். திரும்பி கொண்டு வந்து எங்க கொண்டு போக போற, ஆவி இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி ஆளுகளை உள்ள கொண்டு வந்து சத்தியம் இல்லாமல் போய்விட்டுதானால் அந்த ஆத்மா எங்க போகுது அடுத்தது? ஹல்லேலூயா. உண்மையை சொல்றப்ப வலிக்கும், இது சரியில்லை, அது சரியில்லை, நானே சரியில்லை, எல்லாமே சரியில்லை. சொன்ன வார்த்தை சரிதானே, கொடுத்த வார்த்தை சரிதானே. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுகை செய்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். ரெண்டு காரியத்தை அவர் சொல்றாரு. நீ ஒன்ன மட்டும் பிடிச்சுக்கிட்டு இன்னொன்னு நீ விட்டுட்டே இருக்க, நீ என்ன மாதிரி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற? ஹல்லேலூயா. இன்னைக்கு கம்பேரிசன், டுடே தேர் இஸ் a lot of comparison. நாங்கள் செய்கிற ஆராதனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஆண்டவருக்குள்ளாக. ஹல்லேலூயா. என்ஜாய் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாரா? பாடுகளை சகிக்க ஆண்டவர் கூப்பிட்டாரு. எல்லாரும் என்ஜாய் பண்ண வரோம், ஆனா பாடுகளை சகிக்கிறதுக்கு யாரும் முன்னுக்கு வரல, சத்தியத்தை அப்சார்ப் பண்ண வரல. ஹல்லேலூயா. ருசியை மட்டும் வேணும், ருசி வேணும் எனக்கு, ஆனா அந்த ருசியா இருக்கிறதுக்கு ஆயத்தங்கள் எனக்கு வேணாம். அதுதான் இன்னைக்கு நடக்குது. பிரியமானவர்களே, இரண்டாவது சத்தியம் உண்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சொன்னேன். இந்த சத்தியம் உண்மை நீங்களும் நானும் நினைச்சு கொள்கிற காரியம் அல்ல, சிந்தித்து வைத்த காரியம் அல்ல, ஆயத்தப்படுத்தின காரியம் அல்ல. அவைகள் யாவும் எழுதப்பட்ட காரியங்கள். தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. இங்க நின்று கொண்டு நான் நினைச்சேன், நான் யோசிச்சேன், எனக்கு அனுபவம் வந்துச்சு அப்படின்னு சொல்வதற்கு நாம் இங்க வரவில்லை. தேவ சத்தியத்தை கேட்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும் வந்திருக்கிறோம். ஆகினால் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும். என்ன உண்மை? தேவனுடைய சத்தியம்தான் உண்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியம் அங்க இல்ல. நீ எப்படியாப்பட்ட ஒரு வர்ஷிப் ஆடினாலும், நீ தலை கீழே தொங்கி நின்று ட்ரம் வாசிச்சாலும், நீ படுத்துக்கிட்டு கிட்டார் வாசிச்சாலும், அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பேண்டு சபையில அது ஒரு டிபார்ட்மெண்டாவே ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சபை இல்லைன்னா அந்த சபை வளர்ச்சி இல்லை. அப்படியே ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு. வளர்ச்சி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அல்ல பிரியமானவர்களே, வளர்ச்சி தேவனுடைய சத்தியம் உனக்குள்ளாக நிலைத்து நிற்க வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் உன்னை நடத்துகிற விதம் விதமாக இருக்கும். பழைய ஏற்பாடுல எல்லாம் திரும்பி பாருங்க, எங்க கீபோர்டு போட்டு வாசிக்கிட்டா தேவனை ஆராதிச்சாங்க? கைத்தாளத்தோடு, மத்தாளத்தோடு, தம்போரினோடு தேவனை ஸ்தோத்திரித்து மகிழ்ச்சியோடு ஆராதித்தார்கள். ஏன் அது நடக்க முடிஞ்சு? அன்னைக்கு அவர்கள் சத்தியத்தை கவனித்தார்கள். இன்றைக்கு எதை கவனிக்கிறோம்? சத்தியம் முக்கியம் அல்ல, பாட்டு தான் முக்கியம், பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், அவுட்கம் தான் முக்கியம். இன்னைக்கு இப்படி மாறி இருக்குது. அதனாலதான் என்ன செய்ய முடியல, சபை வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியல. வெளியே இருக்கிறவங்க உள்ளுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு போறாங்க. நீங்க இதுதான் பண்ணணும், நீங்க இதுதான் பண்ணணும், நீங்க இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிற காரணம் எதனாலனா, you cannot impact the world start to impact the church. Why? Because there is no leading of the Holy Spirit. Hallelujah. ஆவியானவருடைய சத்தியத்தின் நடத்தை அங்க இல்லை. அப்ப இதுதான் நடக்கும். ஆதி திருச்சபை அவ்வளோ போராட்டம், அவ்வளோ நெருக்கம், ஆனா சபை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. ஏன் தெரியுமா? வந்திருக்கிற அத்தனை பேரும் சத்தியத்தை கேட்பதற்கு. ஹல்லேலூயா. பேதுரு பிரசங்கித்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கேட்க சுவாரஸ்யம், நல்லா சூப்பரா இருக்குது. ஆனா நல்லா வாசிச்சு பாருங்க, அந்த 3000 பேரும் தன் இருதயத்தை மார்களை அடித்து குத்தி கொண்டு மனம் திரும்பினார்கள். அப்ப இந்த பிரசங்கம் எப்படியாப்பட்ட வார்த்தை சத்தியம் அங்க போய் சேர்ந்திருக்குது. அவர் கொடுத்த வார்த்தை அந்த ஜனங்களோட இருதயத்தை குத்தினது. குத்தன பிறகு அடித்து அழுந்து வேதனை அடைந்து வாயை திறந்து கேட்கிறாங்க, பேதுருவே இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு போய் எப்படி பண்ணணும்?
ஓகேம்மா 3 மாதம் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, கர்த்தரை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. முடிச்சு கூட்டிகிட்டு போய் தண்ணியில் 2 முக்கு முக்கிட்டு அதுக்கு ஒரு வீடியோ படம் எடுத்து போட்டு எங்கள் சபையில் 10 பேர் ரட்சிப்பு அடைஞ்சார்கள். என்ன ரட்சிப்பு அடைஞ்சார்கள்? எந்த சத்தியத்தை நம்ம போதிக்கிறோம் ஜனங்களுக்கு? நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு போயிடுவ. அவன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் அவன் கடைசி வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்வதற்கு நான் இயேசுவை அறிமுகப்படுத்த சொல்ல. அவன் கஷ்டப்பட போது இயேசு அவனோடு இருந்தால் கஷ்டத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுப்பார் என்ற காரியத்தை, சத்தியத்தை அவனிடத்தில் போதிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா அவன் தள்ளாடுவான். அவனுக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு. நீ செத்துடுவ. நீ மோட்சத்தை அடைஞ்சிட்டு சொல்லி 4 பேர் உனக்கு ஒரு வசனத்தை சொல்லி உன்னை கூட்டிட்டு போய் அடக்காராதனை பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ நடத்துற அந்த ஆத்மா தள்ளாடி கொண்டிருக்கும். ஐயோ, நான் என்ன செய்வது தெரியல. ஏன் தெரியல? ஆவின்னு சொன்ன சத்தியத்தை நீ சொல்லல. அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிய ஞானம் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ எந்த ஆவியை கொடுத்துட்டு போன? உனக்கும் தெரியாது. அது எந்த ஆவியை வாங்கினுச்சு? அதுக்கும் தெரியாது. ஆனா கேட்டா நாங்கள் ஆவியில் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. 3வது, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தல் உண்மையான ஆராதனை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 3வது காரியத்துக்கு தான் உலகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். பரிசுத்த ஆவி நடத்துறார். என்ன நடத்துறார்? எதுக்கெடுத்தாலும் பரிசுத்த ஆவி நடத்துறார். எதுக்கெடுத்தாலும் பரிசுத்த ஆவி நடத்துறார். ஆவிகளை பகுத்தறிவு ஞானத்தை யார்கிட்ட கேட்க சொன்னாரு? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? முடிவு பண்ணுவோம், இது ஆவியானவர் தான் நடத்தினார். இன்னைக்கு அப்படிதான் மாறிடுச்சு எல்லாம். எனக்கு தெரியும் எல்லாம். எனக்கு அப்பயே தெரியும் ஆவியானவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி கூட்டம் நிறைய நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு. ஓ, இவ்வளவுதான் சொல்றாரு ஆவியானவர், நீ ஒழுங்கா இருக்கணும் ஆண்டவர் ஒன்று சொல்லவே இல்லையா? திருப்பி கேட்டனா கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன் தெரியுமா? தேவனுடைய நாமத்தில் வீதியில வீணா பயன்படுத்த கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமையும் துதியும் கனமும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. அதுல ஒரு துளி பங்கு கூட நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. எப்போதுமே பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்னை எதில் நடத்துவார்? சத்தியத்தில் தான் நடத்துவார். அல்லேலூயா. நீங்க பிரியப்பட்ட காரியத்தில் நடத்தி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது ஆவியானவர் நடத்துறாருன்னா யாரை ஏமாத்துறோம்? நம்மளை ஏமாத்திக்கிறோம். பார்க்கிறவங்களை நம்ம ஏமாத்திக்கிறோம். தேவனை நம்ம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காரியத்தை செயல்படுத்த கூடாது. அப்ப உண்மையான ஆராதனை, சத்தியத்தின் ஆராதனை முழுமையாய் காணப்படுகிற காரியம், முதலாவது உண்மையாய் தூய்மையாய் இருதயத்திலிருந்து புறப்படுற காரியம் தேவ சத்தியம், அதாவது தேவ வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிற ஆவின் ஆராதனையா இருக்கணும். 3வது முழுமையாய் பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அதுக்கு நீ ஆயத்தமாகணும். 6 நாள் உலகத்துக்கு டங்கு 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 டங்குன்னு ஆடிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வர்ஷிப் பண்ண போறேன். ராத்திரி எங்க பார்க்க போனேன்? மணி 12 மணி ஆச்சு. எங்க தமிழ் படம் பார்க்க போனேன். விடிய படத்தை பார்த்துட்டு ஊர் மேஞ்சிட்டு ஊர் கதையை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வர்ஷிப் நடத்தினா என்ன? எங்க போச்சு இந்த ஒழுங்கு? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் உடனே நம்ம பாவத்தை மன்னித்து உடனே நம்மளே ஏற்றுக்கொள்வார். ஆமாயா, ஆண்டவர் நம் பாவத்தை உடனே மன்னிக்கிறவர் தான். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் உன்னை கண்டித்து அக்னி கண்டத்தை தூக்கி போடுவார். ரெடியா இருக்கிறியா? இதை ஏத்துக்கிறனா அதையும் ஏத்துக்கணும். ஒரு பக்கத்து இருக்கிற முகத்தை பார்த்து கர்த்தரை நேசிக்கிறார், கர்த்தரை அரவணிப்பார், கர்த்தரை நடத்துவார். உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார். அதே ஆண்டவர் உன்னை கண்டிப்பார். அதே ஆண்டவர் அவர் நீதியாய் இருக்கிறபடினால் உன்னை நீதிக்குள் நிற்கிறதுக்கு உன்னை என்ன செய்வார்? உருவாக்குவார். அதை மாற்றும் போது தான் உனக்கு உள்ள வழி பெருகும், வேதனை பெருகும். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, இப்படிலாம் இதுதானே நீ பண்ண? திரும்பி உனக்கு வரும்போது உனக்கு கவலையா இருக்குதா? விட வேண்டியதை உன் வாழ்க்கையில விடு. அதுதான் ஆவியானவர் நடத்தைக்குள் நம்மளை ஒப்பு கொடுக்கிற காரியங்கள். அல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க வெள்ளை வெள்ளைன்னு சட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துனா மறுநாள் ஆவியானவர் மேலே இறங்கி
அப்படியே அந்த இடத்துல நிரப்பிடுவாங்க. நீ வெள்ளை சட்டை போட்டாலும் சரி, நீ கருப்பு சட்டை போட்டாலும் சரி, உன் இருதயம் வெள்ளையாகாமல், உன் சிந்தை வெள்ளையாகாமல், உன் எண்ணம் வெள்ளையாகாமல், இந்த ஆகாமல் சொல்றனே, இது ஆகுவதற்கு பரிசுத்தாவின் ஒத்தாசை வேண்டும். நீயும் நானும் தனித்துவமாய் வெள்ளையாய் ஆகட்டும் அப்படி சொல்லுகிற காட்டிலும் உன்னை வெள்ளையாய் ஆக்குற அந்த பரிசுத்த ஆவியானோட பலன் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வளோ ஈஸி இல்லை. வேணும்னு வாய் சொல்லும், உள்ள வரும்போது இருதயம் இப்போதைக்கு இது வேணுமா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா கஷ்டம்ல. அதான் சொல்றேன், சுவை வேண்டும், சுவையை உருவாக்குற காரியங்கள் வேண்டாம். சந்தோஷம் வேணும், அந்த சந்தோஷத்துக்கு படுற பாடு எனக்கு வேண்டாம். அதுதான் இன்னைக்கு இந்த உலகம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த கூடுதல் மூலமா என்ன நினைக்கிறாங்க ஜனங்க, ஆண்டவரை ஆராதித்துக் கொள்ள ஆவியானவருக்கு நான் ஒப்பி கொடுக்காம, ஆவியானவர் நடத்துக்கு நான் வழி கொடுக்காம நான் செஞ்சனாக்க நான் ஆண்டவரை ஆராதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒப்பு கொடுக்கல தேவையில்லை, ஆண்டவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா. ரோமர் 8:14 வாசிங்களேன். மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்குது. ரோமர் 8:14. ரோமன் சாப்டர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரார்கள். அல்லேலூயா. அவர் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா தேவ சத்தியம் என்னிடத்தில் இல்லை அப்படி சொன்னா நான் தேவனுடைய புத்திரனாக காணப்பட முடியாது. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். இது ஆண்டவர் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஏன்னா ஆவி இருக்குதுன்னு சொல்றேன், சத்தியம் இல்லை என்கிட்ட, உண்மை இல்லை, தேவ வார்த்தை என்கிட்ட இல்லை. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பிரச்சனையை தேவ வசனத்தினால மேற்கொள்ள வேண்டிய காரியம் எனக்கு தெரியப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளால மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம செய்வோம், எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். we design, we do whatever the best we can. அல்லேலூயா. ஆனா தேவ ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாராம்? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். இப்ப நான் இப்படி சொல்லிட்டேன், உடனே என்ன நினைப்பாங்க, அப்ப ஆவி முக்கியம் பாஸ்டர், நம்முடைய ஆராதனையில ஆவி முக்கியம். வசனம் இங்க சொல்லுது, ஆவிக்குள் தொழுகை செய்கிற காரியம் தேவன் விரும்புகிறார், சபை கூடுதலையும் கர்த்தர் விரும்புகிறார். ஆவி காரியத்தையும் விரும்புகிறார், பிசிக்கல் தோற்றத்தையும் கர்த்தர் விரும்புகிறார், ஐக்கியத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஐக்கியம் கொள்ளும் போது வாசிக்க கேட்போமாக அந்த 2வது வசனத்தை நாம் திரும்ப நாம் வாசிக்குவோம். இப்ரூ 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்தி ஒருவர் ஒருவருக்கு புத்தி செலுத்தி வருகிற நாட்களை எதிர்கொள்வோமாக. அல்லேலூயா. ஒருவர் ஒருவர் சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு. அல்லேலூயா. சும்மா காரணம் சொல்லக்கூடாது, இன்னைக்கு வரல சர்ச்சுக்கு, நான் அங்க போறேன் இங்க போறேன்னு. பிரியமானவர்களே, இந்த சபை கூடுதல் மூலமாக இருக்கிற வல்லமையை நாம் பார்ப்போம். ஆண்டவர் சபை கூடுதல் மூலமாக மிக வல்லமையாய் நம்மத்தில் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் முதல் சொன்னேன், ஒரு கூட்டம் ஆவியை நாடுகிறது, ஒரு கூட்டம் கூடுதலுக்குள்ள காரியத்தை நாடுகிறது. ஆனா தேவனோ ஆவியின் காரியம் சரி, சரிதபுரமாய் இருக்கிற ஐக்கியத்தின் கூடுதலும் சரி நான் மிகவும் விரும்புகிறேன் சொல்லுகிறதை நாம் விட்டுவிடுகிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டையும் கர்த்தர் விரும்புகிறார். ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு போய் நின்றனா ஆண்டவர் சொன்னார்னா உனக்கு தெரியாதுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், தேவனுடைய ஐக்கியத்துக்குள் ஆண்டவர் மிக வல்லமையாய் அசைவாடுகிறவராக இருக்கிறார். எப்படி எனில், ஒன்னாவது, ஒருவர் ஒருவருக்கு நாம் புத்தி சொல்லுகிறது, உற்சாகம் படுத்துகிறது. என்கரேஜ் ஒன் another. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐக்கியம் கொள்ளுகிற அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒருவர் ஒருவருக்காக புத்தி சொல்லுகிறது மட்டுமில்லாமல் அவர்களை என்ன செய்கிறோம்? உற்சாகப்படுத்துகிறோம். ஆவியிலே அவர்கள் துவந்து போயிருப்பார்கள். அந்த கூடுகிற நேரத்தில் அவர்களை சந்தித்து கரங்களை கொடுத்து, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கர்த்தர் காரியத்தை நிச்சயம் வாய்க்க செய்வார் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களுடைய அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள போது அங்க தேவன் வல்லமையாய் அசைவாடுகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சோம்? இப்ப மூஞ்ச பார்க்க கூட கஷ்டப்படுறோம், கை கொடுக்க கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. அதனால தான் சில இடத்துல என்ன செய்வாங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே கரங்களை கொடுத்து வாழ்த்தி, வாங்க சாப்பிடுங்க, ஃபெலோஷிப் இருக்கு, சாப்பிடுங்க, நல்லா இருக்கிறீங்களா கேட்கிற காரணம் ஏன்னா, ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்துகிறதுல கர்த்தர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யோசிக்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருப்போம், இதுதான் இதுதான். இல்ல, ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை, ஒரு காரியத்தை அடுக்குமுறையில வைக்கிறான்னு சொன்னா அது ஒழுங்கின்படி கர்த்தர் வைப்பார். அந்த ஒழுங்கின்படி நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மளால காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, ஒருவர் ஒருவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராக காணப்பட வேண்டும். நான் ஐக்கியம் கொள்ளப்படும் போது நான் இன்னொருத்தருடைய விசுவாசத்தை அவங்களுக்கு பலன் கொடுப்பதற்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும். நம்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல காரியத்தை வைங்க, கர்த்தர் வாய்க்க செய்வார். சாட்சிகளை சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சிஸ்டர். நீங்கள் இந்த சாட்சியை நீங்கள் சொல்லும் போது அவங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் பலனடையும்படிக்கு காரியம் மாறும். அல்லேலூயா. எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. strengthen them in faith. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இவ்வளவு தூரம் நடந்துருச்சுல, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? இந்த strengthen the faith. ஆண்டவர் உட்கார்ந்து அழுகும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஐயா இன்னும் கொஞ்சம்பா, இன்னும் கொஞ்சம், a little bit more, a little bit more, just few step, இன்னும் 2-3 அடி. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இன்னும் 2-3 அடி. காலை எடுத்து வைக்க முடியல ஆண்டவரே, என் கால்களை பதிக்க முடியல ஆண்டவரே. காரணம் அவ்வளோ பாரமாக இருக்குது, என் மேல் ஒரு சுமை இருந்து கொண்டே இருக்குது. நான் முன் செல்வதற்கு, நான் முன் நோக்கி பார்ப்பதற்கோ என் இருதயம் பாரமாக இருக்குது, என் சிந்தை பாரமாக இருக்குது, என் பாதங்களை அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு பாரமாக இருக்குது. உங்களுடைய வார்த்தை மட்டும் நான் பிடித்துக் கொள்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னீரே, அந்த வாக்கியத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால என்னால எல்லாம் செய்ய வல்லமை உண்டு என்ற வார்த்தையை நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, என்னை நடக்க வையும், என்னை மேற்கொள்ள வையும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிலை மாறும். என் விசுவாசம் உம்மை விட்டு அகன்று போகாதபடிக்கு இன்னும் பலனாய் எழும்ப. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் போல என் விசுவாசம் இருக்குமானால் அது உயிர் அடையும்படிக்கு உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும். சேனையாய் எழும்பட்டும் ஆண்டவரே. என் விசுவாசம் உலகத்தின் விசுவாசம் அல்ல, மாபெரும் சேனையாய் எழும்பி மகத்துவமான வல்லமை வெளிப்படுத்துகிற விசுவாசமாய் கர்த்தர் நிலைநிறுத்தி வைக்கும்படி சொல்லி நான் கேட்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. மூணாவது, சரிதபூர்வமாக இருக்கிற ஐக்கியம், ஒரு மனதாய் தேவனை ஆராதிப்பது. worship together. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த worship togetherல
நம்ம என்ன செய்வோம்? வாருங்கள் தேவ ஜனமே, நம் யாவரும் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமாக. அல்லேலூயா. ஆனா கை தட்ட சொன்னாக்க பாட்டு எங்கேயோ இருக்கும், கீபோர்ட் எங்கேயோ இருக்கும், கை தட்டுறது எங்கேயோ இருக்கும், தம்பரின் வசிக்கிறது எங்கேயோ இருக்கும், சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அதாவது ஒரு ஊர்ல இருக்கும். புரியுதா? உன்னுடைய சரீரத்தை சரியாக ஒழுங்கின்மையாக ஆண்டவரை சேர்ந்து ஆராதிப்பதற்கு உன் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு ஆள் அங்கே அப்பதான் கிளாப் நடிக்கும், இன்னொரு தனியாக அடிக்கும் கிளாப். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு என்னமோ மீட்டிங் நடக்கிற மாதிரி கிளாப் நடக்கும். ஆனால் ஆராதனை நடக்கும். சில இடத்துல கரங்களை தட்டி ஆராதிக்க முடியும். ஒரு மனத்தோடு அவர்கள் ஆராதிப்பார்கள். எங்க ஒரு மனம் இருக்குதோ தேவன் அங்கே வல்லமையாய் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. எங்க ஒரு மனப்பாடு இருக்குதோ, அல்லேலூயா, உன்னை ஒடுக்கப்பட்ட காரியங்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு கர்த்தர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. விட மாட்டார் ஆண்டவர். உன்னை விட்டுருவார் நினைச்சியா? அப்படியே கை கழுவிட்டு போய் விட்டுருவார் நினைச்சியா? அது உலகம் அப்படி செய்யும், எக்கடு போ அப்படின்னு. என் ஆண்டவர் அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் உன்னோடு நிற்கிறவர், முடிவு பரியந்தம் வரைக்கும் உன்னோடு நிற்கிறவர். உலகம் பார்க்கும், இவன் என்னதான் ஆகுறான் நான் பார்க்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இது கடைசியில் எங்காவது போய் முட்டி மோதி செத்து போய் தான் கிடக்கும், எங்காவது பிச்சை எடுக்கும் அப்படின்னு உலகம் சொல்லும். நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உன் சிறை இருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருக்கிற என்ற காரியத்தை கர்த்தர் மிக மிக துல்லியமாக தெளிவாய் பேசுகிறார். ஒரு மனப்பாடோட நீ கர்த்தரை தொழுகை செய்யும் போது, முதல் ஆவியோட, இரண்டாவது ஒரு மனப்பாடோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் அழைச்சார், என்ன ஆண்டவர் அழைச்சார், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அப்படி சொன்னா அவர் விரும்புகிறது என்னன்னா, தனித்துவமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வா, பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதனால்தான் அநேகர்கிட்ட சொல்ல, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அறைக்குள் போட்டி கொண்டு வேதத்தை வாசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. தனித்துவமாக யாரும் பார்க்க தேவையில்லை, அவசியம் இல்லை. தனித்துவமாக இருக்கிற ஜெபத்தை கூட உன்னால் ஒருமினித்து உன் சரீரத்தின் மூலமாகவும் ஆவின் மூலமாகவும் செயல்படுத்த முடியவில்லை என்றால் பப்ளிக்கில் நீ செய்கிற காரியம் வீணானது, அதை ஏமாற்ற காரியம். பப்ளிக்கில் ஏன் தெரியுமா உழுந்து செவிப்பாங்க? மற்றவங்க என்ன பார்க்குறாங்க, அடுத்தவன் என்ன பார்க்கிறான்னு சொல்லி நீ செவிக்காத. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று பயம் உனக்குள்ளாக இருக்க வேண்டும். ராஜா என்னை பார்க்கிறார், திரும்பவும் வருவேன் சொன்ன அந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருக்காக நான் உண்மையா நிற்பேன். அந்த ஆண்டவரை நான் ஆராதிப்பேன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு. என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. போராட்டம் இல்லை நினைச்சியா? இருக்கு. வழி இல்லை நினைச்சியா? இருக்கு. ஆனால் ஆவிலையும் ஆண்டவரோடைய கொடுத்த இந்த சரீரத்திலையும் நீ தேவனை ஆராதிக்கும் போது ரெண்டுக்கும் நடுவில் வருகிற ஒரு வழி இருக்குமே, செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். ரொம்ப வலிக்கும், ஆனால் அந்த வழியில் கர்த்தர் சமாதானத்தையும் நிதானத்தையும் தைரியமும் கொடுப்பார். அல்லேலூயா. எதுவுமே நடக்காது, ரொம்ப பெரிய பிஸியமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. நீங்கள் அப்படியே சாந்த குணத்தோடு நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பலன், உள்ள பலன், வெளியவும் பலன். அல்லேலூயா. ஆரம்பத்தை சொன்னேன், எல்லாம் உள்ளே இருக்கிற பலத்துக்கு ஓடுது, ஒரு கூட்டம் வெளியே இருக்கிற பலத்துக்கு ஓடுது. அப்புறம் எங்காவது போய்ட்டு எங்காவது தொங்கிக்கிட்டு கிடக்கும், இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், முழுமையில் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. God wants both private devotion, தனித்துவமாக ஆண்டவரை தேடுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது பப்ளிக் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. வெளியரங்கமாக இருக்கிற ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறார். நான் ஆவிக்குரிய வேணா மற்றவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. ஹல்லேலூயா. நான் மற்றவங்களோட பேசுவேன், பட் ஐ டோன்ட் லைக் த வே த வர்ஷிப் லா. யூ வெரி நாய்ஸி லா. why they speak in tongues suddenly? எல்லாம் குறை.
இப்படி பண்ணாலும் குறை, அப்படி பண்ணாலும் குறை, இன்னும் எப்படி பண்றதுன்னு தெரியல. இயேசுவே வந்துதான் உங்களுக்கு குறைய தீக்கணும் போல அழுகுது. நம்மளுடைய குறை என்னன்னா, நம்ம ஒழுங்கின்மையாக இல்லாதனால தான் இவ்வளவு குறைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மை காரியம் இருக்குமானால் நம் கண்களுக்கு குறைகள் காரியங்கள் கர்த்தர் நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது காரணம், உள்ளான ஆவியின் பலனை பெற்றுக் கொள்வதற்கு, வெளியே இருக்கிற சரீரம் தேவனுடைய ஐக்கியத்துக்குள் பலனடைவதற்கு. உள்ளுக்கும் பலன் அடைய வேண்டும், வெளியும் பலன் அடைய வேண்டும். அப்போது மாபெரும் சேனையாய் கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்ன பிடிச்சுக்கிட்டு இதுதான் என் ஆயுதம், இதை வச்சுக்கிட்டு நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னேன், பாஸ்கெட் குள்ளோனை போட்டு மடிச்சு தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு போயிடுவாங்க. சில பேர் கேள்வி கேட்பாங்க, அப்ப ஆவியானவர் என்னை பலப்படுத்த மாட்டாரா? ஆவியானவர் உன்னை எல்லா சத்தியத்திலும் நடத்துவேன்னு சொன்னார்னா, அந்த சத்தியம் சொல்லுது சபை கூடுதலை விட்டு விடாதேன்னு. எப்படி அந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு ஆவியில மட்டும் நிரம்பி செய்யின்னு சொல்லுவாரு? வார்த்தை ஆவியானவர் சத்தியம் அல்லவா? இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கதோ அதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசு அதான் சொன்னார், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேற்றவாளன் உங்களுக்கு எல்லா சத்தியத்தையும், he will teach you all the truths. ஹல்லேலூயா. அவர் சொல்லவே இல்லை எங்கேயுமே இதை எடுத்துக்குவாரு, இதை வச்சிருவாரு, இதை கொடுப்பாரு, அதை எடுப்பாரு, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. எல்லா சத்தியத்திலையும். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, ஆவியிலே நம் தேவனுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கனெக்ஷனை உருவாக்கப்பட வேண்டும். சரீரத்தின் மூலமாய் நாம் கூடும் போது நாம் யாவரும் வளர்ச்சிக்குள் காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆவியில நான் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்கிறேன், கூடுதல் மூலமாக நான் ஆண்டவருக்குள் வளர்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியமும் தேவன் அதிகமாய் விரும்புகிறார். இந்த காலை பொழுதுல உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நம் ஆவியிலே ஆண்டவரை தொழுகை செய்கிறோம், ஹல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிதான் நம்ம செய்து வருகிறோம். சத்தியத்துக்குள் தொழுகை இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்முடைய ஐக்கியத்தில் நாம் பலனுள்ளவர்களாக மாறுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உலாவுகிற ஒரு ஸ்தலம் அவருடைய சபை. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் ஆவியில ஜெபிச்சாதான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு நினைச்சிருந்தனக்க அந்த டாட்ஸை தயவு செய்து மாற்றிடு. ஒன்று சரிதபூர்வமாகவும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தர் முழுமையை விரும்புகிறவர், பகுதியை விரும்புகிறவர் அல்ல. பகுதியை பேசி முழுமையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் முழுமை உடைய ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாசல் கதவாய் இருக்கிறார். அவரே நம்மளுக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். மரித்தது யாவும் மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படிக்கு என் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவனுள்ள தேவனுக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆவி ஆவின்னு சொல்லி ஓடுறவங்களுக்கும் சரி, இந்த கூட்டம் சொல்லி ஓடுறவங்களும் சரி, நம்மளை என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்தியத்துக்குள் நாம் நிலை நிற்கிறோமா என்ற காரியங்கள். ஹல்லேலூயா. நிறைய ப்ரோக்ராமை நீங்க செஞ்சு உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம் நீங்க யார் என்று. ஹல்லேலூயா. ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது நியாயாதிபதி ஒருத்தர் உட்கார்ந்திருப்பார். அவர் முன்னுக்கு நீ ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வி அவர் நம்ம இடத்த கேட்டார்னா, எனக்காக நீ என்ன செய்த? What have you done for me? What answers that we are going to give? ஆண்டவருக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போகிறோம்? எனக்காக நீ என்ன செய்த? ஆண்டவரே சர்ச்சுக்கு போனேன். அப்படியா? எனக்காக நீ என்ன செய்த? நான் தவறாம காணிக்கை தசமபாதம் கொடுத்தேன். அப்படியா? எனக்காக நீ என்ன செய்த?
நான் வாரம் தவறாம சர்ச்சில் போயிட்டு பாட்டு பாடுறது சுத்தம் பண்ணி செஞ்சேன். அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. எவன் ஒருவன் பரத்தில் இருக்கிற காரியத்தை, மோட்சத்தில் இருக்கிற காரியத்தை செய்கிறானோ அவன் தான் பிரவேசிப்பான். அல்லேலூயா. இங்க மாதிரி டிராமாவை போடு, உன் டிராமா எங்கேயுமே அங்க வேலை செய்யாது. இங்க என்ன சொன்னாரோ அது மட்டும்தான். இதுதான் ஸ்கிரிப்ட். டைரக்டர் இருக்கிறாரு, அல்லேலூயா, ப்ரொடியூசர் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் தலைமைத்துவமாக இருக்கிற கிறிஸ்துவம் அங்கே இருக்கிறார். ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை அணுக வேண்டும் என்றால் ஆவியிலே நிரம்பி அணுக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சரித பூலமாய் நாம் யாவரும் ஒன்றாய் ஒரு மனத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிறதை விட்டுவிடக்கூடாது. இந்த 2 காரியத்தையும் நான் முக்கியமாக என் வாழ்க்கையில் வைக்கும் போது இதுக்கு நடுவில் சத்தியம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை எக்காரணத்து கொண்டோ நான் விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. அப்போது நான் கர்த்தருக்குள் நடப்பது உறுதிப்படுத்துகிற காரியங்கள். வேதனை வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் கர்த்தருக்குள் நடக்கிறவர்களுக்கு இவைகளை எல்லாம் கர்த்தர் மேற்கொள்ள பலத்தை உண்டாக்குறதை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள வலி இருக்கும். யார் சொன்ன வலி இல்லை? இப்போ எங்களுக்கெல்லாம் வலியே இருக்காதா? நாங்களாம் அழுவே மாட்டோமா? எங்களுக்கு கஷ்டமே இருக்காதா? எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, எங்களுக்கும் வலி இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் பாடுகள் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இவ்வுலகத்தில் பாடுகள் உண்டு, பாடு இல்லைன்னு இயேசு எங்கேயுமே சொல்லலையா. எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. அந்த கஷ்டத்தை கொண்டு முன்னுக்கு வச்சு ரீசனா கொடுத்து எக்ஸ்கியூஸ் கொடுக்காத. அல்லேலூயா. அந்த பாடுகளை மேற்கொண்ட தேவன் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றார். அப்பனா இருக்கு, உற்றாத விசுவாசத்தோட கரங்கள் படி நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா. அதை ஜனங்கள் காண செய்வேன். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளுக்காக, இந்த காலை பொழுதுக்காக. ஆவிகளுக்குள்ளாகவும் ஐக்கியத்திற்குள்ளாகவும் இருக்கிற காரியத்தை நாங்கள் கண்டோம். இந்த காலை பொழுதுல கர்த்தாவே, நாங்கள் ஆவிக்குள்ளாய் பிரவேசிக்க, நாங்கள் ஆவிக்குள்ளாய் நடத்தி கொள்ள கர்த்தர் எங்களை நடத்தும்படி சொல்லி வைக்கிறேன். அது மாற்றமல்ல, சரிதபூர்வமாய் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஐக்கியத்தில் பலனடைய கர்த்தர் கிருபை தாரும்படி சொல்லி வைக்கிறேன். இந்த நேரத்தில் ஆவியானவரே, உமக்கு நன்றியும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் அக்கிரமங்கள் யாவரும் மன்னித்து எங்களை நடத்தி வர விதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்க நன்மையான காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக. இந்த கடைசி நாட்கள் எழும்பி பிரகாசிக்கிற கூட்டமாக ஆண்டவரா, ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் எங்களை அறிந்து கொண்டிருக்கேன்னு சொன்னீரே, அப்படியா எங்களை ஒரு மாற்றி கர்த்தர் நடத்தும்படி, உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, கோத்திரங்களாக எழும்பி பிரகாசிக்கும்படி இந்த காலை பொழுதுல தேவனிடத்தில் நாங்கள் விரும்பி செபிக்கிறோம். எங்களை நடத்துவீராக. இனி ஆண்டவரே, நாளை தொடங்கி இன்னும் 6 நாட்கள் இந்த உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். இந்த 6 நாட்களில் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாகவும் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாகவும் இவ்வுலகத்தில் நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபையாய் எங்கள் மேல் இருந்து நடத்தும்படி சொல்லி செபிக்கிறேன். எல்லா போராட்டத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும். எல்லா வியாதியிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும். தேவ வல்லமை எங்களை நிரப்பட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.